இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் அந்த கீழ்ப்படிதலின் ஆவியானவர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் நிறைவு செய்ய போறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 18ஆம் வசனம், 21ஆம் வசனம் இன்றைக்கு நமக்கு ரொம்ப அவசியமான தேவை. ஆமென். கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஒரு சாமுவேல் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பெற்றோர் கீழ்ப்படிந்தார்கள், குடும்ப தலைவன் கீழ்ப்படிந்தான், ரூத்து கீழ்ப்படிந்தால் பிள்ளை கீழ்ப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் உள்ள அத்தனை நபர்களும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு திட்டமாய் தெளிவாய் சரியாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் நாமும் சரி தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய அர்ப்பணிக்க வேண்டும். எல்கானா என்ன சொல்லுகிறான்? தான் வீட்டுக்கு போனால் அந்த பிள்ளையோ, யாரது? சாமுவேல் ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக, ஊழியக்காரனுக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தான். 18வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக. எல்லா வாலிப பிள்ளைகளும் வந்து ஊழியம் செய்யலாம். நம்ம சபையிலையும் நீங்க என்னெல்லாம் செய்யணுமோ செய்யலாம். கர்த்தருக்கு முன்பாக நீங்க வந்து என்ன செய்யலாம்? பணிவிடை செய்யலாம். 18ஆம் வசனத்துக்கு வரும்போது அவனுடைய ட்ரெஸ் மாறுது. பாத்தீங்களா? இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஸ்டைலா போட்டுக்கிட்டு இல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் கொடுக்கிற ஆடைகளை போடுகிற ஒரு சாமுவேலை இங்க பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக இருந்தா மாத்திரம்தான் கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரங்களை போட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சாமுவேல் தன் காலத்தில் தன் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளைப் போல உடை உடுத்த விரும்பல. கர்த்தர் கொடுக்கிறத உடுத்த விரும்பினா அந்த வஸ்திரம் அபிஷேக வஸ்திரம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு சாமுவேல். ஆமென். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல அவங்க அம்மா கொண்டு வருகிற சின்ன சட்டைன்னு போட்டிருந்துச்சு. அதுல வருஷந்தோறும் அவங்க வருவாங்க. 19ல் அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். அல்லேலூயா. அம்மா வாங்கி கொடுக்கிற ட்ரெஸ்ஸை போடுற ஒரு பையன் தேவை இன்னைக்கு. ஆமாவா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அம்மா உனக்கெல்லாம் நீ எல்லாம் வயசாயிருச்சு, அப்பா உனக்கெல்லாம் வயசாயிருச்சு, நாங்கெல்லாம் வேற, என் வழி தனி வழி, உங்களுக்கெல்லாம் அந்த ரசனையே இல்லையா அப்படின்னு. அல்ல, சாமுவேல் அதை கேட்கல. ஊழியக்காரன் கொடுக்கிற வஸ்திரத்தை போடுகிறான், அம்மா கருவுற ட்ரெஸ்ஸை போடுறான். விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் அப்படி நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறத விரும்புறாங்க? இல்லை, இங்கே கொஞ்சம் பாதி கிழிச்சு பாதி தொங்கி, பசங்க போடுற பேண்ட் பாதி இறங்கி இருக்குது, எந்த நேரத்தில் கீழே இறங்கி விழுமோ தெரில, கலண்டு விழுகிறதுக்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் விழுந்தாலும், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான்ற மாதிரி இந்த பேண்ட் 7 முறை விழுந்தாலும் இப்படி இப்படி தூக்கி தூக்கி விட்டுக்கிட்டு, அது எதுக்கு இப்படி தூக்கி விடணும்? கரெக்டாக மாட்டிக்க வேண்டியது தானே. மண்டையை ஏன் அப்படி வெட்டணும்? கொண்டை போடுறதுக்கா? ஸ்தோத்திரம். முடி வளர்க்க வேண்டிய ஆள் வளர்க்க மாட்டேங்குது. ஒரு சிலரை பார்த்தா இது ஆம்பளையா பொம்பளையானே தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். பின்னால கொண்டை, முன்னால பார்த்தா ஆம்பளை. ஸ்தோத்திரம். முடி வளர்க்க வேண்டிய ஆளு முடியை வெட்டிக்கிட்டு போகுது, முடியை வெட்ட வேண்டிய ஆளு முடியை வளர்த்துட்டு போகுது. அப்படியே வச்சா என்னது? வச்சா குடுமி, அடிச்சா மொட்டையா? ஆமா. இப்ப பாதி இங்க இந்த 2 பக்கமும் காணாம், மேலே மட்டும் நிக்குது. ஒருத்தனை பார்த்தேன் போன 2 நாளைக்கு முன்னால, பானை எடுத்து கவுத்துற மாதிரி இருந்துச்சு. அது சூப்பரா பாக்ஸா என்னன்னு ரசனை இல்லைன்றாங்க. இந்த சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கர்த்தர் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டான். தாய் எடுத்து கொண்டு வரதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். இந்த சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்து ஒரு வசனம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு பாருங்க, 21. அதுல வாசிக்கும் போது, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான்.
கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான், கர்த்தர் கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டான், கர்த்தருடைய சந்நிதியிலேயே வளர்ந்தான். தேவ பிரசன்னத்தில் வளருகிற ஒரு பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இன்னைக்கு கீழ்ப்படியாததுனால எவ்வளவு வேதனைகள் வீடுகளில் இருக்குது. கவனிச்சிங்களா? கவனிச்சு பார்த்தீங்களா? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒரு கீழ்ப்படிதல் எங்களுக்கு உண்டாகட்டும். பிள்ளைகளே, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வரட்டும். நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் என்பதை பரலோகம் பார்க்கட்டும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். தேவனுடைய கோபாக்கினை வேண்டுமா? தேவனுடைய சந்தோஷம் வேண்டுமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினால் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு ஆமென், கீழ்ப்படிதல். நோவாவை போல நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தரும் அழிஞ்சு போகக்கூடாது ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆபிரகாமை போல நான் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் சபையையும் ஊழியத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ரூத்து கீழ்ப்படிந்த போது அவன் இயேசு என்னும் இரட்சகரை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிற சந்ததியாய் மாறினதைப் போல என்னையும் கீழ்ப்படுகிற, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிற, அந்த ஏற்றத்தாழ்வில்லாமல் கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலை தாரும் ஆண்டவரே. சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான், கர்த்தர் கொடுத்ததை பெற்றுக்கொண்டான், கர்த்தருடைய சந்நிதியில வளர்ந்தான். அதுபோல நாங்களும் ஆண்டவரே அப்பா உமக்கு முன்பாக பணிவிடைகளை செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. சபையில் இருக்கிற, ஊழியத்தில் இருக்கிற, குடும்பங்களில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்யத்தக்கதாய் ஒரு பணிவிடை, கர்த்தருக்கென்று பணிவிடைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சபைகளில் இருக்கிற சில பொறுப்புகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க முடியும்? எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்குமானால், சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட அந்த கர்த்தர், ஆமென், சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்தான் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மற்ற பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் சாமுவேல், மற்ற பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் வளர்ந்தார்கள், சாமுவேலோ கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஓ, உங்களை பார்த்து என்ன பார்த்து அவங்க எங்கேயோ வளர்ந்தவங்க சொல்லக்கூடாது. இவங்க இந்த ஊழியருக்கு கீழே, இந்த சபையில வளர்ந்தவங்க, கர்த்தருக்கு கீழே வளர்ந்தவங்க இந்த பிள்ளைகள். ஆமென். இவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில வளர்ந்தவர்கள். இவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள், இவர்கள் அக்கிரமம் செய்ய மாட்டார்கள், இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், இவர்கள் பரலோக பிரஜை என்று சொல்லத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமை பாவத்தையும் சாபத்தையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்குமானால், இயேசுவின் கீழ்ப்படிதல் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தையும் கொண்டு வந்திருக்கிறது. ஏசப்பா, உம்முடைய கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. போதகத்தை கேட்கிற ஊழியருக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே, ஊழியருக்கு கீழ்ப்படிந்து அடங்குகிற ஒரு நல்ல மனது எங்களுக்கு உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஆமென் ஆவிக்குரிய தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல், அந்த சுபாவம் எங்களுக்கு வருவதாக. எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி ஜெபிக்கலாமே. இன்றைக்கு கீழ்ப்படியாததுனால தான் நம்ம குடும்பம் சின்ன பின்னமாகி இருக்கிறது. கீழ்ப்படியாததுனால தான் பல காரியங்களை நம்ம இழந்துட்டோம். கீழ்ப்படியாததுனால தான் பல ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துட்டோம். பல நேரத்தில் ஆண்டவர் வார்த்தையை கேட்காம போய் தான் பல விபத்துகள், நாச மோசங்கள் நமக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய எத்தனை பேர் இன்றைக்கு அர்ப்பணிக்க ரெடியா இருக்கிறீங்களோ அத்தனை பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரப்போகிறது. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஜெபித்து நிறைவு செய்ய போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. ஓ, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. கீழ்ப்படியாத தன்மைகள் எங்கள் குடும்பத்தை விட்டு போவதாக, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரை விட்டு மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகட்டும் அப்பா. பரலோகம் எங்களுக்காக திறக்கப்படட்டும். பரிசுத்த தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக.
உங்க சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் எங்கள் காதுகளில் உண்டாவதாக.